வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம அடுப்பில் நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கும் நம்ம குக் பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க வெசல்ஸ் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுடணும். வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் சிந்திருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை கழுவிடலாம். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வெஷல் வாஷிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஷல் வாஷிங் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லியுமே நம்ம வந்து குக்கிங் வேலை முடிஞ்சதுமே வெஷல் வாஷிங் கையோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் டைம் பண்ணி நம்ம செய்யலாம். அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலை வந்து ரொம்ப இழுத்துட்டே போகும். ஸோ இந்த மாதிரி டைல்ஸில் எல்லாமே நம்ம குழம்பு ஏதாவது பொரியல் கூட்டு ஏதாவது செய்யும்போது தெரிச்சிருக்கும். ஸோ கையோடு நம்ம டைல்ஸும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம வேலை பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இருக்க அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா தேய்ச்சி நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா கழுவி விட்டுடலாம். ஸோ நிறைய மெஸ்ஸியாக்காமல் இருந்தது அப்படின்னா கிளாத் வச்சு தொடச்சாவே போதும். ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து லிக்விட் கலந்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி விட்டால் போதும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டவ் கழுவி கவுண்டர் டாப் கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸி வேவாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாம் கழுவி முடித்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். இது ஒரு 2-3 சொட்டு நம்ம வந்து கிளாத்தில் விட்டு ஸ்டவ்வு டைல்ஸு கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணத்தோடு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். பூச்சி எறும்பு எல்லாமே நமக்கு வந்து கவுண்டர் டாப்பில் ஸ்டவ் கிட்ட எல்லாம் வராமல் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெசல்ஸ் எல்லாம் ஓப்பன் கிச்சனில் தான் நான் வந்து எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் நான் வந்து வீக்லி 1 டைம்ஸ் வந்து வெசல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடன் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இடிக்கல் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் வந்து உப்பு தூவி விட்டு லெமன் வந்து கட் பண்ணி பாதி லெமன் வந்து கட் பண்ணி நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி இடிப்போம். டெய்லியுமே டீ போடுறதுக்கு இடிப்பேன். ஸோ இது மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து கிருமிகள் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி நம்ம ரெகுலராக வந்து டேஸ் லைஃப்பில் நம்ம எடுத்துக்குவோம். டீ வந்து இந்த போடுறதுக்கு நம்ம வந்து ப்ரிப்ரேஷனாக இந்த மாதிரி ஏலக்காய் கொஞ்சமாக நம்ம வந்து லவங்கப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஜாரில் வந்து நல்லா தொடச்சிட்டு ஜார் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம டீ தூள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ தூளில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நல்லா டீ தூள் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். டீ வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்படி டீ போட்டு பாருங்கள், மசாலா டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் லவங்கம் பட்டை இதெல்லாம் பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பட்டை கொஞ்சம் லவங்கம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசை கல் தோசை தவா எல்லாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து தோசை கரெக்டாக வராது. சம்டைம்ஸ் நம்ம வந்து இதில் சப்பாத்தியும் போட்டிருப்போம். அந்த காரணத்தினால்தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து வச்சு நம்ம உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஆயில்
ஏதாவது மாவு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ண இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூரி சப்பாத்தி தேய்க்கும் போது பூரிக்கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிடிச்சிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஆயில் விட்டும் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த உடன் கட்டையில் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நைஃப் எடுத்து இதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது நீட்டாக வாஷ் பண்ணி வைக்கும்போது நமக்கு சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீட்டாக சப்பாத்தி பூரி எல்லாம் போடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ அதெல்லாமே எடுத்துட்டு உப்பு லெமனும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவ போகிறேன். ஸோ இது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு லெமனும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து பூரிய சப்பாத்தியை நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் இப்போ ஒரு துளி கூட டஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே கிச்சனில் நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி பாக்டீரியாஸ் இல்லாமல் நமக்கு ஈஸியாக குக்கிங் வேலை முடிகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் எப்போவுமே செராமிக் ஜாடி எல்லாம் வந்து வச்சுருப்போம். இதில் மெயினாக நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு புளி மிளகாய் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து குறையாம இருக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருங்க. உப்பு வரமிளகாய் புளி இந்த மாதிரி எல்லாம் 3 ஜாடி வந்து ஃபில் பண்ணி நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இப்படி நம்ம வந்து அது குறையும் போதே நம்ம ஃபில் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குக்கிங் பண்ணும்போது ஈஸி மெத்தடாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும். அதே போல் உப்பு பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து நிறச்சி வைக்கணும் ஜாடியில். ஸோ நம்ம வந்து குறையா வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நிறச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சோஃபா செட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் படிஞ்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி கூட இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டை தட்டி விட்டு நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் நம்ம வந்து லைசால் சோப் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி பிழிஞ்சு தொடச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த சோஃபா எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அழுக்கு நிறையவே படிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வைக்கும்போது ஸ்மெல் இல்லாமல் பேட் ஸ்மெல் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தான் நான் வந்து மந்த்லி ஒன் வந்து நான் டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவேன். ஸோ சோஃபா செட்டு பெட்டு இந்த மாதிரி மெத்தட் இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக வந்து நம்மளுடைய சோஃபா அதுக்கப்புறம் பெட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கவர் எப்போவுமே நம்ம வந்து கவர் பண்ணி தான் வைப்போம். வீக்லி ஒன்ஸ் வந்து சோஃபா கவரு பெட் கவர் எல்லாமே வாஷ் பண்ணுவோம். இருந்த போதிலும் நம்ம இந்த சோஃபா பெட்டு எல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபுல் டே அன்னைக்கு ஃபுல் டே மார்னிங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே நம்ம வந்து ஃபேன் காற்றுலேயே நமக்கு வந்து நல்லா சூப்பராக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவர் எல்லாம் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து பெட்டும் வந்து சுத்தம் பண்ண போகிறேன். பெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு சோப் ஆயில் போட்டு அதில் கம்ஃபர்ட் ஒரு பேக்கெட் வந்து நான் கலந்துருக்கேன். ஸோ சோப் ஆயில் எதுக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். கம்ஃபர்ட் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு சன்லைட் பண்ணுற மாதிரி ஜன்னலெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம வெயிலில் தூக்கி போட முடியாத இந்த மாதிரி பெட்டெல்லாம் நம்ம வந்து உள்ளேயே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கிளாத்து பெருசாக வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்து நீட்டாக தொடச்சோம் அப்படின்னா
அந்த அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு பக்கமாக இருந்து சுத்தமாக நான் வந்து தொடச்சி பாருங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது டீ காஃபி எல்லாம் சிந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டு வந்து நல்லா சூப்பராக அழுக்கு இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக வந்து நல்லா தொடச்சி அழுத்தி நல்லா தொடச்சி விட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் பிழிஞ்சு மறுபடியும் வந்து ஒரு தொடச்சி நீட்டாக வந்து காய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பெட்டு வந்து ரொம்ப அழுக்கு இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஃபேன் போட்டு வச்சுட்டு சன்லைட்டும் படுற மாதிரி ஜன்னலும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெட் கவர்லாம் போட்டு நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் தொடச்சிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து தொடச்சிட்ருக்கேன். நம்ம கட்டிலும் அதே போல் தான், பெட்டும் அதே போல் அந்த தொடச்சி முடிச்சுட்டு அந்த உட்டன் காட்டும் நான் வந்து நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபேன்லாம் போடுறப்போ நமக்கு வந்து டஸ்ட்டு படியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீட்டாக நம்ம வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம காய வச்சு ஒரு ஒன் டே ஃபுல்லாக நம்ம வந்து மார்னிங்கே இந்த வேலையை ஆரம்பிச்சிடணும். சோஃபா பெட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது டைம் போகிறதே தெரியாது. நமக்கு வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock நமக்கு வந்து கவர் எல்லாம் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ இந்த மாதிரி நல்லா சன்லைட் படுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா பேட் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். எப்போவுமே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்கி எழுந்திரிச்சதுமே மார்னிங் வந்து ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் இருக்க ஸ்மெல் பேட் ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்கள், காற்றோட்டமும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். அதே போல் நம்ம சேனலில் மல்டிபிள் வீடியோஸ் நிறைய இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.